எலிமின் ஜீவ நீருட்டு வாயிலாக இந்த காலவெளியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய மேலான சமாதானம் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. சங்கீதம் 20 அதிகாரம் 2 சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உன்னை ஆதரிப்பாராக. இந்த வார்த்தையின் அடிப்படையில உங்க வாழ்க்கையில இந்த காலவெளியில் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் போது நாம் அழுகைக்கு தள்ளப்படுகிறோம். சங்கீதம் 137:1 சொல்லுது பாபிலோன் 6 அருகே உட்கார்ந்திருந்து நாங்கள் சீயோனை நோக்கி பார்த்து அழுதோம் என்று சொல்லி அந்த அழுகையானது நம்மை செயலிழக்க செய்து விடுகிறது. 137 சங்கீதம் 2 சொல்லுது எங்களுடைய கிண்ணறங்களை அங்கே இருக்கிற அலறி செடிகளின் மேல் நாங்கள் தூக்கி வைத்தோம் என்று சொல்லி இந்த செயலிழப்பானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய சிறையிருப்பை கொண்டு வருகிறது. நாம் செயல்படாதபடி நாம் யார் என்பதை மறந்து போக செய்து விடுகிறது. அந்த சிறையிருப்பானது நம்முடைய வாழ்க்கையில அடையாளத்தை மாற்றி விடுகிறது. அடையாளத்தை மாற்றி விடுவதனால் 4 அதிகாரம் 4 வசனம் சொல்கிறது கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே பாட வேண்டும் என்று கேட்ட பொழுது எப்படி அந்த பாடலை பாடுவது என்று சொல்லி இங்கே தேவன் நம்முடைய சோதனைகளை நம்முடைய பாடுகளை கவனிக்கிறவர். தேவன் நம் அழுகையை கேட்கிறவர். எங்கள் போராட்டங்கள் குழப்பங்கள் எல்லா பாடுகளுக்கு நமக்கு உதவி செய்கிறவர். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சீயோன்ல இருந்து உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில ஞாபகமா இருப்பதாக. நாம் துதிக்க ஆராதிக்க எந்த சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கையில எதிர்பாராத சம்பவங்கள் வந்தா என்ன, சந்தோஷம் துக்கங்கள் எது வந்தா என்ன, நம்முடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க தவறாதபடி இருக்கும்போது எங்க வாழ்க்கையில மாற்றங்களை நாங்கள் காணலாம். அந்த நிச்சயத்தோடு இந்த காலவெளியில ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில நல்ல அருமையான வேளையில கூட உங்களுடைய பிள்ளைகளை அன்போடு நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தரப்பா, எந்த சூழ்நிலை அவர்கள் கடந்து போகிறார்கள் என்று தெரியாது. அழுகைகளை ஆண்டவரே நீர் ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. அப்படியாக இந்த வசனத்தின் அடிப்படையில சீயோனிலிருந்து இவர்களை ஆதரிக்கத்தக்கதாக ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவனுடைய கரம் கிருபையாய் இருப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பலத்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மாற்றி அமைத்து வல்லமையாருடைய கட்டும்படியாக இயேசுவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அன்பின் தகப்பனே. ஆமென்.